இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி. எதுலேயுமே ஒரு துணிச்சல், ஒரு துடிப்பு, ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. எப்போவுமே அவங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு காரியத்தில் ஈடுபடும் போது ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஈடுபடக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள். எந்த ஒரு வேலையுமே முதல் முறையில் முடிக்கணும், முதல் ஆளாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு ஸ்கூல்லையே ஒரு மாணவர் இருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல நம்மளுடைய வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு முதல் ஆளாக அவங்க தான் சைனுக்கு வைப்பாங்க. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய ராசி வேர்ல்டு சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கடக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைக்கிற கடகராசி அன்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வரும் சனி பகவான் கடகத்திற்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து நிறைய நற்பலன்களை தர இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அஷ்டம சனி உங்களுக்கு விலக போகுது. இனி உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய நன்மைகள் இனி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். சாதிக்கும் தன்னம்பிக்கையோடு ரொம்ப துணிச்சலோடு ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஈடுபடுவீங்க. பல சவால்களையும் எதிர்கொள்வீங்க. அந்த சவால்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற காலகட்டம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் 9ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்ந்திருக்கிறார். எல்லாவற்றையுமே முன்னாடி நிற்பீங்க. முன்ன நின்று பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படிங்கிற பெயரை நீங்கள் எடுப்பீங்க. மனதில் ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக நீங்கள் விருப்பப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே இந்த டைமு உங்களை தேடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே கூட இதுனா அவர்களும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும். கடந்த 2.5 ஆண்டு காலமாக ஏண்டா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில் கூட ஒரு சில கடகராசி அன்பர்களாக இருந்திருப்பீங்க. அந்த மனநிலை மாறக்கூடிய யோகமான காலகட்டமாக அந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற காலம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரையிலும் யாரெல்லாம் உங்களை ஏளனமாகவும் இழிவாகவும் நினைத்தாங்களோ அவங்க எல்லாமே இனி பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட கால லட்சியம் அது இந்த காலகட்டத்தில் நிறைவேறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பங்காளி பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும். அதே மாதிரி தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழல் இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் வராது, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது சின்னதாக பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனடியாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்குறது நல்லது. சகோதரர் மூலமாக சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலலாம் கூட்டு குடும்பத்தை விட்டு தனி குடும்பம் குடியேறதுக்கான ஒரு சூழலை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும். ராகு, கேது, குரு ஆகிய கிரகங்களின் சாரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கலாம். வீண் செலவுகள் கொஞ்சம் வரலாம்.
சொந்தத்திலால சின்ன சின்ன பிரிவினைகள் பாதிப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சனியோட அருளால் இது எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. சிரமங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய நிலை வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமையும். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நம்பிக்கையாக போராடி வெற்றி பெறுவீங்க. பித்ருக்களுடைய ஆசையும் இந்த டைமு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. சுபகாரியம் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைமு நல்ல ஒரு வரன் தேடக்கூடிய முயற்சியில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். மற்ற பிரச்சனைகள் எல்லாமே காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. குறிப்பாக அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். நான் பொறுப்பு, நானாச்சு, நான் எல்லாம் பண்ணுறேன், நான் கரெக்டாக அதை செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் யாருக்குமே இந்த கடகராசி அன்பர்கள் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். உங்களுக்கு அது பாதிப்பாக அமைந்துடும். முடிந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வலைத்தள நட்புகளை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரையிலும் வருகின்ற நாட்கள் நல்ல குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை, அன்பு, அக்கறை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நட்புகள் வகையில் நண்பர்கள் மூலமாக இந்த டைமு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். ஒரு சில காரியங்கள் நல்லபடியாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதற்கு உங்களுடைய நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. இல்லத்தில் கூட நிறைய தங்கம், ஆடை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புது வீடு கட்டுவதற்கான முயற்சியெல்லாம் ஒரு சில பெண்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க. அதில் சின்ன சின்ன மோதல்கள், கருத்துக்கள் வந்தாலும் கூட அதை போராடி வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு உங்கள் கூட பணிபுரியவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஒரு சிலர்கிட்டலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் வராது. உங்களுடைய மேல் அதிகாரியோட நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சனி பகவான் மீனத்தில் இருந்தபடியே உங்களுடைய ராசிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்களை பார்க்க இருக்கிறார். அவர் உங்களுடைய வீட்டை 3வது பார்வையை பார்க்கும்போது சின்ன சின்ன திட்டமிட்ட காரியங்கள் இந்த டைமு கூடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அரசாங்கம் மூலம் நீண்ட நாளாக ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட சின்ன சின்ன கோரிக்கைகள் வைத்திருந்திருப்பீங்க. அது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்தபடி வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். சனி பகவான் உங்களுடைய ராசியை 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால சோர்வு படிப்படியாக குறையும். ரொம்ப சுறுசுறுப்புடனும், ரொம்ப துடிப்புடனும் ஒவ்வொரு செயல்லையும் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகத்தை உண்டு பண்ணும். சனி பகவான் லாப வீட்டை பார்க்கறதுனால எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். புது சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. நிலுவையில் இருந்த வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஒரு 2.5 ஆண்டு காலமாகவே நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சி ஈடுபடுற ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கடைசியில் நீங்கள் தான் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடிக்கடி சோம்பலும் கொஞ்சம் சலிப்பும் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாகவும் நுணுக்கமாகவும் ஆராய்ந்து செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு நபராக இனி இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. ஒவ்வொரு காரியத்தையுமே மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே முழுமையாக முயற்சி பண்ணி ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல பார்க்கலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பித்ரு ஆசிகள் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை எதுவும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம். எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில் நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி பண்ணணும் ஒரு விஷயம் கூட இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு சிலர்லாம் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கை இனி ஓங்க போகுது. மற்றவங்களும் உங்களை புரிந்து நடப்பாங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த கடகராசி அன்பர்கள்.
இனி வருகின்ற நாட்கள் இன்னும் அமோகமாக இருக்கிறதுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாகும். நல்ல சிந்திக்க தொடங்குவீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணும். நடந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.